சந்தோஷமே எங்கும் சந்தோஷமே. ரூபிலக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ். மோகனை வச்சு படம் பண்ணா ஒரு ரேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு. இப்போ அதுலேயும் நல்ல பழக்கம் என்னன்னா, வெற்றி படங்கள் வெளி விழா படங்கள் கொடுத்தோம். மோகன் வந்து சம்பளத்தை ஏற்றாத ஒரு ஹீரோ. மோகன் கிடைக்கலன்னா விஜயகாந்த் கிட்ட போவாங்க. நான் யாருக்கே விஜயகாந்த் கிட்ட போனேன், விஜயகாந்த் சார்கிட்ட இன்னும் யார் பாடல்கள் ஃபர்ஸ்ட் அங்கே தான் போட்டு, சார் இந்த மாதிரி வந்து படம் பண்ணணுன்றப்போ நைட்டு மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கேன். மோகனோட கேரக்டர் எப்படின்னா, நம்ம பெரிய டைரக்டர் பெரிய பேனரில் நடிக்கிறோன்ற ஒரு சின்ன பர்சன்ட்டு கூட அந்த இது இருக்காது. ஏற்கனவே பாலுமேந்திரா சாரால் தான் இந்த அறிமுகமே கிடச்சிது. அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு. பாடினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஞானம் உண்டு. குரல் கொஞ்சம், ஆனால் அந்த மாடுலேஷன் பிடிக்கும் எல்லாருக்கும். சுரேந்தர் குரல் எல்லாருக்கும் பழக்கமாச்சு. அமலாவை எப்படி செலக்ட் பண்ணோன்னா, எங்கள் எடிட்டிங் ரூம் லென்சர் ரூமுக்கு பக்கத்து ரூமில் ராமலிங்க சார்னு எடிட்டர், அங்கே டி ராஜேந்தர் எடிட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. மைதிலி என்னை காதலிக்கு அமலாவை ஃபிக்ஸ் பண்ணி, கலாச்சேத்திரில் ஸ்டூடெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது சும்மா இடையிடையே போய் அந்த சாங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். அப்படி பார்க்குறப்போ அவங்க தான் நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னால் தெரியுமா, அந்த பாட்டுக்கு கொரியோகிராஃபி பண்ணவங்க. கண்ணன் வந்து பாடுகின்றான் காலம், இந்த மாதிரி நல்ல ஆர்சி சக்தி, பாலுமேந்திரா சார், மகேந்திரன் சார், பாஸ்கர் சார், இப்படி நல்ல இயக்குநர்கள் எல்லாரும். இந்த உன்னே ஒன்று கேட்பேன் படத்துக்கு முதலாக கொடுத்த அட்வான்ஸு செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு. பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு, பணமே கொடுக்காம ஒரு ஆர்டிஸ்டை ஹீரோவை வச்சு ஷூட் பண்ணோம். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு கொஞ்சம் கூட இல்லை. பாட்டை முடிச்சுட்டு, இங்கே பாரு இந்த செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு. இந்த படத்தோட ஒரு கிளைமேக்ஸ் வந்து நான் எம்எல்ஏ ஹாஸ்டல் ஏரியாவில் பண்ணிகிட்டு இருந்தப்போ, அந்த ஷூட்டிங்கை முதலாக நான் ஷூட்டிங் பார்க்க இப்போ தான் வந்திருக்கேன்னு எம்எல்ஏ ஹாஸ்டல்லேருந்து வந்து ஒரு கேரக்டர் பார்த்தது சினிமா ஷூட்டிங்கு. அது விவேக், நடிகர் விவேக். உங்கள் நண்பர் மைக் மோகன் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். மோகன் வந்து நம்பிக்கை இல்லாமையே சென்னையில் நம்மளை இந்த படத்தில் ஹீரோவா பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு தான் இருந்து, அப்புறம் ஹீரோவாக அவர் உறுதி செய்யப்பட்டார். ஹீரோ உறுதி செய்யப்பட்டதும் அவர் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறப்போ எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, எல்லாருக்கும் நான் கையில் பேடு வச்சுக்கிட்டு தமிழ் டைலாக், ஏன்னா அவர் கன்னடத்துலேருந்து வந்தவர், அதில் நடித்த பிரதாப் போத்தன் மலையாளத்துலேருந்து வந்தவர். இதே மாதிரி தான் உதிரிப்பூக்கள்லையும் அஸ்வினி கன்னடத்துலேருந்து வந்தாங்க, விஜயன் மலையாளத்துலேருந்து வந்தார் உதிரிப்பூக்களில். இன்னொரு ஹிந்தி நடிகை வந்து அதில் மதுமாலினின்னு வந்தாங்க, அவங்க ஹிந்தி. இப்படி எல்லா லாங்குவேஜும் அதில் இருக்கும் உதிரிப்பூக்களில். மகேந்திர சார்ட்ட ஒரு பெரிய பெருமை என்னென்னா, இன்றைக்கி பண்ணுற செலவுகள் மாதிரிலாம் பெரிய செலவு ப்ரொடியூசருக்கு வைக்கணுன்னே நினைக்க மாட்டார். அந்த உதிரிப்பூக்கள் அவ்வளோ பெரிய படம், இன்றைக்கும் பல இயக்குநர்கள் சொல்கிற படம். நாகரான்ற கருவி கிடையாது. நாகரான்னா இப்போ நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறோன்னா, இதை ஸ்பாட்லேயே பதிவு பண்ணி பின்னாடி எடிட்டிங் கொண்டு போகிறதுக்கு பைலட் ட்ராக்னு நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். பைலட் ட்ராக், அதுக்கு பிறகு தான் டப்பிங் போவோம். இந்த பைலட் ட்ராக்கை கேட்டுட்டு தான் டப்பிங் பேசுவோம். அப்படி இப்போ இன்றைக்கி இல்லாமல் பண்ணவே முடியாது. ஆனால் அன்னைக்கு நாகரான்றது இல்லாமல் பண்ண படம். நான் சும்மா பியானோ டைப் ஒரு டேப் ரெக்கார்டரில் என்ன டைலாக் பேசுகிறாங்கன்னு ஒரு சின்னதாக குட்டி மைக்கு வச்சு அதை பதிவு பண்ணிப்பேன். அது இப்போ மலையாளம் கலந்து விஜயன் சார் பேசுவார், கன்னடம் இதுவில் அவங்க பேசுவாங்க, அஸ்வினி. மதுமாலினி வந்து ஹிந்தி கலந்து பேசுவாங்க. அதெல்லாம் வந்து நைட்டு வந்து கரெக்டாக டப்பிங்க்கு பேப்பர் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணி டப்பிங்கில் அதை அழகாக பண்ணோம். அதனால தான் மகேந்திர சார் வந்து டப்பிங்னா அந்த நான் சிறப்பாக பண்ணுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் அவருக்கு வந்தது. பிறகு அது அவர் எங்கிட்ட கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் விட்டதுனால தான் தானு சாரெல்லாம் வந்து போகிறப்பெல்லாம் ரஜினி சாரை வந்து இவ்வளோ கரெக்ஷன் பண்ணி டப் பண்ணுறாரு, இவர் ஒரு நல்ல டெக்னீஷியனாக தெரியுது. இந்த கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு அந்த காட்சியை ஏற்படுத்தினது மகேந்திர சார். மகேந்திர சாருக்கு ஒரு ஆள் மேலே கான்ஃபிடென்ட் வந்துடுச்சுன்னா அந்த வேலையை அவங்கள்ட்ட விட்டுருவார். அந்த மாதிரி இப்போது அவருக்கு ஃப்ரெண்டு ஜெயராஜ் சார், நல்ல ஜெயன்னு போட்டு 3 புள்ளி வைக்கிறோம் இல்லையா, அந்த ஓவியர், அவர் தான் ஜானிக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணது. அந்த மாதிரி மோகன் மேலே அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததும் மோகனை நீங்கள் தான் ஹீரோன்ட்டார். யூத்து தேவைப்பட்டுச்சு நெஞ்சத்தை கில்லாதையை பொறுத்த வரைக்கும். மோகன் ஒரு பக்கம், சுகாசினி ஒரு பக்கம். ஸோ மோகனை வந்து நான் டைலாக் சொன்னேன். ஆனால் மோகனோட கேரக்டர் எப்படின்னா, நம்ம பெரிய டைரக்டர் பெரிய பேனரில் நடிக்கிறோன்ற ஒரு சின்ன பர்சன்ட்டு கூட அந்த இது இருக்காது. ஏற்கனவே பாலுமேந்திரா சாரால் தான் இந்த அறிமுகமே கிடச்சிது. அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு. நாங்கள் வேலை இல்லைன்னா மோகன் இருக்கிற இடத்துல தான் இருப்போம்.
அப்படி ஒரு நிலை உருவாச்சு. அந்த அளவுக்கு எங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகி. ஆனா என்ன இதுன்னா, நான் முதல் படம் இயக்குறப்போ மோகனை வந்து ஹீரோவாக்க முடியல. ஏன்னா சூழ்நிலை சொன்னேன், பாட்டு எழுத போய் அந்த படத்தை இயக்க சொன்னாங்க. அப்போ மோகன் சொன்ன டைலாக் இன்னும் ஞாபகம் இருக்கு. எப்பா, நீ உன் படத்துல ஒரு சும்மா ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டு கப்பில் காஃபி கொடுத்துட்டு போற ஆளாவது நான் வந்துட்டு போறேன்ப்பா. இப்படியே தான் சுகாசினியும் சொன்னாங்க. அவங்க தமிழ் பேசுவாரா இல்ல கன்னடா தான் பேசுவாரா? இல்ல தமிழ் நல்லா பேசுவான். மோகனுக்கு வந்து இப்போ இன்னைக்கு அதாவது பாடினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஞானம் உண்டு. குரல் கொஞ்சம், ஆனால் அந்த மாடுலேஷன் பிடிக்கும் எல்லாருக்கும். சுரேந்தர் குரல் எல்லாருக்கும் பழக்கமாச்சு. அதனால எஸ்என் சுரேந்தர் தான் வாய்ஸ் மோகனுக்குன்னு. அதே மாதிரி தான் ஹாசினி சொல்லி, நான் முதல் படம் ஹீரோயினா இல்லைன்னா கூட ஒரு சீனில் ஹாசினி நடிச்சு, அவ்வளோ பெரிய படத்தில் நடிச்சுட்டு எனக்காக, அப்படி ராதிகா எங்கள் கூட மெட்டீரியல் நடித்ததுனால திரும்ப என்னோட முதல் படத்தில் நடித்தாங்க. இப்படி எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நான் மோகன் வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரெல்லாம் பண்ண பிறகு மோகனை வச்சு படம் பண்ணால் ஒரு ரேஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு. இப்போது அதுலேயும் நல்ல பழக்கம் என்னன்னா, வெற்றி படங்கள் வெளி விழா படங்கள் கொடுத்தோம். மோகன் வந்து சம்பளத்தை ஏற்றாத ஒரு ஹீரோ, மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அப்போது எம்ஜிஆர் சிவாஜி சார் வந்து என்ன வெற்றி படம் கொடுத்தாலும் சம்பளத்தை அதை கட்டுக்குள்ள இவ்வளோதான் சம்பளம். சிவாஜி சார் படம் பண்ணால் சிவாஜி சாருக்கு. மோகன் வந்து அதே மாதிரி தன்னுடைய சம்பளத்தை கொஞ்சம் கூட தயாரிப்பாளர்களுக்கு சுமையாகவே மாற்றலை. எனக்கு இன்னும் பெரிய லக் என்னன்னா, யார் பண்ண பிறகு தயாரிப்பாளர்கள் என்கிட்ட வர்றப்போ, சார் மோகனை ஹீரோ வச்சு படம் பண்ணலாமா அப்படி வந்தாங்க. எனக்கான ஒரு கான்ஃபிடென்ட், மோகனை வச்சு பண்ணலாம். ஏன்னா நான் கேட்டால் கால் ஷீட் கொடுக்கறதுக்கு மோகன் இருக்கிறதுனால. அப்போது வெளி விழா படங்களாக மோகன் பண்ணிகிட்டு இருக்கிற காலகட்டம். மோகன் விஜயகாந்த் 2 பேருமே ரைசிங் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. மோகன் கிடைக்கலன்னா விஜயகாந்த் கிட்ட போவாங்க. நான் யாருக்கே விஜயகாந்த் கிட்ட போனேன், விஜயகாந்த் சார்கிட்ட இன்னும் யார் பாடல்கள் ஃபர்ஸ்ட் அங்கே தான் போட்டு, சார் இந்த மாதிரி வந்து படம் பண்ணணுன்றப்போ, நைட்டு மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கேன், நைட்டு மட்டும்தான் ஒரு படம் பண்ணலாம், ஆனால் யாரில் நைட்டு மட்டும் பத்தாது அப்படின்றதுனால தான் அப்போது நைட்டு மட்டுமே பண்ணுறதுக்கான படமாக ஊமை விழிகளை அவர் செலக்ட் பண்ணி அந்த படத்தில் நைட்டெல்லாம் நடித்தார். நம்ம அப்போ தான் அர்ஜுனை வச்சதும் ப்ளஸ் ஆச்சு. தெலுங்கு டப்பிங் ரைட்ஸு அப்போ 11 போல போச்சு. அப்போது யார் ரிலீஸுக்கு சனம் சனம் பயம் பயம்னு தெலுங்கில் ரிலீஸ் ஆச்சு. அது ஒரு ப்ளஸ் ஆச்சு. அது எதையுமே நெகட்டிவாக எடுக்கக்கூடாது. விஜயகாந்த் சார் கிடைக்கல அப்படின்னும் கவலைப்படக்கூடாது. அர்ஜுன் கிடைச்சதுனால தெலுங்குல அர்ஜுனுக்கு நல்ல அப்போ மார்க்கெட் இருந்துச்சு. நம்மளை பின்பற்றி அர்ஜுனை பல பேர் ஹீரோ ஆக்குனாங்க, தெலுங்குலையும் விற்றுக்கிட்டாங்க. இதெல்லாம் தான் நல்ல விஷயம். அதே மாதிரி மோகன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அடுத்த படம் யாருக்கு அப்புறம் உன்னை ஒன்று கேட்பேன்னு மோகன் அமலாவை வச்சு பண்ணோம். அமலாவை எப்படி செலக்ட் பண்ணோன்னா, எங்கள் எடிட்டிங் ரூம் லென்ஸ் சார் ரூமுக்கு பக்கத்து ரூமில் ராமலிங்க சார்னு எடிட்டர், அங்கே டி ராஜேந்தர் எடிட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. மைதிலி என்னை காதலிக்கு அமலாவை ஃபிக்ஸ் பண்ணி, கலாச்சேத்திரில் ஸ்டூடெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ சும்மா இடையிடையே போய் அந்த சாங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். அப்படி பார்க்குறப்போ ஒரு அருமையான கிளாசிக்கல் டான்ஸராக இருக்காங்களே அப்படின்னதும் மோகனை ஹீரோவாக்கி, சரி அமலாவை ஹீரோயின் ஆக்கலாம். ஒரு படத்துக்கு என்ன பார்த்தா அப்புறம் 2 படத்தை அமலா ஹீரோயின் ஆக்கினேன்னா. இந்த உன்னை ஒன்று கேட்பேன் மோகன் அமலா, அந்த அளவுக்கு மோகனோட இது எனக்கு கிடச்சிது. அப்படி ஷூட் பண்ணி 1.5 நாளில் ஒரு சாங் முடித்தோம். என்னோட வீட்டில் மிஸ்ஸஸ் தான் டான்ஸ் மாஸ்டர், அதுக்கு கொரியோகிராஃபி பண்ணாங்க. அவங்க ஏற்கனவே நல்ல பாடல்கள் நல்ல இயக்குநர்கள்ட்ட நிறைய படம் பண்ணியிருக்கிறாங்க, யார்லையும் ஒர்க் பண்ணாங்க. அவங்க தான் நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னா தெரியுமா அந்த பாட்டுக்கு கொரியோகிராஃபி பண்ணவங்க. கண்ணன் வந்து பாடுகின்றான் காலம், இந்த மாதிரி நல்ல ஆர்சி சக்தி, பாலு மகேந்திரன் சார், பாஸ்கர் சார், இப்படி நல்ல இயக்குநர்கள் எல்லாத்தையும். ஸோ இந்த 1.5 நாள் சாங் மட்டும்தான் ஷூட் பண்ணோம். ஒரு ஆல்பம் ஸ்டில்ஸ் ரவி ப்ரிப்பேர் பண்ணார். அந்த ஆல்பத்தை பார்த்துட்டு இன்னொரு படம் வந்தது. இந்த ஆல்பம் தான் மோகன் அமலா. பாட்டு நான் எழுதினேன், மலரே மலரேன்னு சாங்கு. கால்களின் நாட்டியம் கம்பனின் விருத்தம், கண்களோ அந்த மலருக்கே பொருத்தம், இப்படிலாம் லைன் வரும். அதில் பிரமாதமான ஒரு யார் மியூசிக் பண்ண, நரசிம்மன் சாரு இதுக்கும் பண்ணார். இந்த ஆல்பத்தை பார்த்துட்டு சாஜ் ப்ரொடக்ஷன்ஸ் மிகப்பெரிய நிறுவனம், இந்த ஆல்பம் தான். உடனே இன்னொரு படம் கண்ணே கனியமுதேன்னு, அதுலேயும் அமலா ஹீரோயினா பண்ணாங்க. ரஹ்மான், அமலா, சுஜாதாமா இந்த காம்பினேஷனில் இந்த கண்ணே கனியமுதே. ஸோ மோகன் வந்து பெரிய இது எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்னா, இன்னும் சொல்லப்போனால் அந்த உன்னை ஒன்று கேட்பேன் படத்துக்கு முதலாக கொடுத்த அட்வான்ஸு செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு. பாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு, பணமே கொடுக்காம ஒரு ஆர்டிஸ்டை ஹீரோவை வச்சு ஷூட் பண்ணோம். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு கொஞ்சம் கூட இல்லை. பாட்டை முடிச்சுட்டு இங்கே பாரு அந்த செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு, இல்லை அது சரி பண்ணிடலான்னு
அது இன்னும் எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கிற விஷயங்கள், மோகனை வந்து நான் வந்து கொஞ்சம் நைட்டெல்லாம் கண்முழிக்க வச்சு கஷ்டப்படுத்தியிருக்கேன். இந்த படத்தோட ஒரு கிளைமேக்ஸ் வந்து நான் எம்எல்ஏ ஹாஸ்டல் ஏரியாவில் பண்ணிகிட்டு இருந்தப்போ அந்த ஷூட்டிங்கை முதலாக நான் ஷூட்டிங் பார்க்க இப்போ தான் வந்திருக்கேன்னு எம்எல்ஏ ஹாஸ்டல்லேருந்து வந்து ஒரு கேரக்டர் பார்த்தது சினிமா ஷூட்டிங்கு. அதான் விவேக், நடிகர் விவேக். அப்போது அதை திரும்ப பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவார் அதை விவேக் எங்கிட்ட. அந்த மாதிரி ஒரு மோகன் இன்றைக்கும் இப்போ எங்கிட்ட வந்து அந்த விஷுவல் பார்க்கணும் சாங்கு. ஏன்னா மோகன் அதில் அருமையான சாங் இருக்குது. வருகிறாள் என் தேவதை, வழியில் எங்கும் பூவிதை, நெடிய வானம் கடலின் கானம் நெஞ்சே எழுதே, உன் நினைவு வந்து விழிசிய வந்து கதைகள் சொல்லுதே, வருகிறாள் என் தேவதை. அமலா ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு கதை அதில் இருக்குது. கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாமே இருக்குது. உனது பெயரை கரையில் எழுதும் கடல் நீர் இனிக்கும், உலகம் முழுதும் காதல் என்றால் உன்னையே நினைக்கும், இரவு கூட பனியின் உருவில் கண்ணீர் வடிக்கும், நீ இல்லை 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 என்றே இதயம் துடிக்கும். நான் பாட்டு எழுதிட்டேன். அதை எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அப்படியே ஆத்மாவே இறக்கி வச்சு பாடினார். இதுக்கெல்லாம் மேலே ஒரு கடற்கரை மணலில் அசோக் குமார் அதுக்கு லைட்டிங் பண்ணுறாரு, நேஷனல் அவார்டு கேமராமேன். இதையெல்லாம் விட அவன் மோகன் பாடினான்னா அந்த முகத்தில் எக்ஸ்பிரஷன் அப்படி கொண்டு வருவான். மோகனோட அந்த அதுதான் மோகனோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அப்படியே அந்த சாங்கை அப்படியே ஊனுருகி உயிர் உருகி உள்ளம் உருகி பாடுற மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு இது இன்றைக்கும் மோகனுக்கு அந்த பாட்டை திரும்ப பார்க்கணும் அப்படின்னு. சில பாட்டு சில நல்ல படங்கள் பார்க்க முடியாமல் எங்கேயாவது போய் லாக் ஆகிடும்ல, அதில் அந்த படம் வந்து லாக் ஆகிருக்கு. எப்போ திறக்கும்னு தெரியல. சிறப்பான ஒரு இயக்குனர், அதாவது 100 நாள் சக்சஸ் கொடுக்கறது, வெள்ளி விழா கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இயக்குனர் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது புதுசா வந்த இயக்குனர் கூட அவர் நடிக்கும் போது அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் எப்படி சார் இருக்கும்? நல்ல கேள்வி. சில பேருக்கு கஷ்டம். நாம் இத்தனை படம் டைரக்ட் பண்ணிட்டோம், இவர் இப்போ தான் டைரக்ட் பண்ண வந்திருக்கிறாரு, இவர்கிட்ட போய் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னு சில பேருக்கு அதெல்லாம் ஈகோலாம் வரும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல அழகான ப்ராவர்பு இருக்குது, பழமொழி. பாம்பு திங்கிற இடத்துக்கு போனால் நடுக்கண்டம் நமக்கு அப்படின்னு ஒரு, இந்த இடத்துல பாம்பு தான் திங்க முடியும்னு ஆயிடுச்சுன்னா அதில் சென்டர் பீஸாக செலக்ட் பண்ண, வால் வேண்டாம் தலை வேண்டாம், அதில் என்ன உண்டோ அதை செலக்ட் பண்ண. அப்படித்தான் வந்து ஒவ்வொன்றும் ஒன்றா இருக்கும். மகேந்திர சார்ட்ட வந்து நம்ம கவித்துவமாக படங்கள்லாம் டைரக்ட் பண்ணுறப்போ கூட இருந்துட்டு திடீர்னு யாருன்னு ஒரு ஹாரர் ஃபேண்டசி, ஒரு டிவைன் ஹாரர் அப்படி பண்ணணுமா அப்படின்றப்போ அப்புறம்தான் எனக்கு ஸ்பீல்பர்க்கெல்லாம் ஞாபகம் வந்தார், ஹிச்காக் ஞாபகம் வந்தார். நம்ம வந்து ஏதோ ஒரு சின்னதாக நேட்டிவிட்டிக்குள்ளே இருக்கலாம் டைரக்டரான்னு நினச்சதை ஏதோ வந்து உலகம் பூரா போகலான்றதுக்கு அகலப்படுத்துகிறாங்க, அதனால் அதை என்ன அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு 4-5 இண்டியானா ஜோன்ஸில் ஆரம்பித்து எத்தனை பார்ட் இருக்கோ, ஸ்பீல்பர்க் என்னென்ன பண்ணியிருக்கிறாரோ அப்படி பார்க்க ஆரம்பித்தேன். ஹிச்காக் என்னென்ன பண்ணியிருக்கிறாரோ, ஒரு பேர்ட்ஸை வச்சே மிரட்ட முடியும் பேர்ட்ஸில், அப்படி மாடல் எத்தனை உண்டோ அப்போது அந்த இடத்துக்கு தயாராகணும். இது வந்து எனக்கு எப்போவுமே ஃபீடாக இருக்கிற ஒரு விஷயம். ஒரு டைரக்டர்கிட்ட நடிக்க போயிட்டா நான் முதல்ல போய் என்னை வந்து டைரக்டர்லாம் நினைக்காதீங்க, என்னை சீனியர்னு நினைக்காதீங்க, நான் ஒரு எனக்கு மனசுக்குள்ளே சின்ன பையன்ற நினப்பு வேற. நான் சொல்லுவேன், களிமண்ணுன்னு நினச்சிங்க, உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் அதை கொண்டு வரணும்னு தோணுதோ அப்படி அதை பிசைஞ்சு உருவாக்கிங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது. நான் வந்து எனக்கு தோன்றதை சில சமயம் செஞ்சு அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, தப்பாக போயிடும். இப்படித்தான் கும்கியில் யானை பாக நான் நடிக்க போகிறப்பவும் முன்னாடியே பிரபு சாலமன்ட்ட சொன்னேன். ஏன்னா பிரபு சாலமன் வந்து அகத்தியன் சாரோட கூடவே ஒர்க் பண்ணவர். எனக்கும் அகத்தியனுக்கும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அப்போது இவர் வந்து அசோசியேட்டாக பிரபு சாலமன் இருக்கிறாரு. நாம் திரும்ப நடிக்க போகிறப்போ அவரோட டைரக்டரோட ஃப்ரெண்டு நான். அப்போது அந்த இதில் எதுவும் நினச்சிடக்கூடாது. பேரரசு வந்து பழனியில் நடிக்கிறதுக்கு அருமையான கேரக்டர் அது. என்னால் தான் அந்த கதையே பரத் காஜல் அகர்வாலோட படம். அதில் ரேகா எனக்கு கடலோர கவிதைகள் ரேகா எனக்கு ஒய்ஃபு. என்னால் தான் அந்த டோட்டல் கதையே. அது வந்து பின்னாடி குஷ்பு கிட்ட நான் வந்து கதையை சொல்லுவேன். என்னால் கெட்ட பேர் வாங்கிட்டு பரத் ஜெயிலுக்கு போகிறது தான் ஆரம்பம். அப்போ கதை சொல்கிறேன். அப்போது பேரரசு எனக்கு எங்கே பழக்கமானார்னா டைரக்டர் யூனியனில். அங்கே தான் இந்த டைரக்டர் யூனியன், ரைட்டர் யூனியன், இந்த மாதிரி யூனியன்கள் என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணுச்சுன்னா,
இந்த துண்டு துண்டா கிடந்த இயக்குனர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தது. இல்லைன்னா மகேந்திர சார் யூனிட்டுக்கும் ராமநாராயணன் சார் யூனிட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. பேரரசு சார் வந்து ராமநாராயணன் சார் யூனிட், நான் மகேந்திர சார் யூனிட். எனக்கும் பாரதி ராஜா சாருக்கும் தொடர்பு வந்ததே இந்த இயக்குனர்கள் சங்கம். எனக்கும் பாக்யராஜ் சார் நெருக்கமானது அப்படிதான், எனக்கும் ஆர்கே செல்வமணி நெருக்கமானது அப்படிதான். ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி வந்து சங்கங்கள் மூலமாக தான். எனக்கு பாலச்சந்தர் சார் நெருக்கமானது அப்படிதான். அதனால தான் நான் நடிக்க ஆரம்பிச்சது கணக்கெடுத்தா முதலாக அமீர்ஜான் சார் தான் என்ன சன் டிவியில் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் வாங்க, எழுதுங்க, இல்லை எபிசோட் டைரக்ட் பண்ணுங்க, இல்லை நடிங்க அப்படின்னா அப்புறம் நான் நடித்தேன். தீபா வெங்கட்லாம் எனக்கு ஸ்டூடெண்ட்டாக நடித்தாங்க. இப்போ இன்றைக்கி டப்பிங்கில் முன்னணியில் இருக்கிற தீபா வெங்கட்டெல்லாம், ராம்ஜி டான்ஸு ராம்ஜி எல்லாம் அதில் நடித்தாங்க. டைரக்டு ரெக்கார்டிங், லைவ் ரெக்கார்டிங் ரகுவம்சம்னு சன் டிவியில் முதல் மெகா அதான் நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அமீர்ஜான் சார் வந்து பாலச்சந்தர் டீம்லேருந்து வந்தவர். எனக்கும் பாலச்சந்தர் சாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பிறகு அசோசியேஷனில் அவர் தலைவரானதும் கண்ணன் எங்கே இருக்கீங்க, இந்த மாதிரி 1/2 மணி நேரத்தில் நீங்கள் மயிலாப்பூர் வரீங்கன்னு கூப்பிடுவார். அவ்வளோ உரிமையோட. அப்படி ஒவ்வொருத்தரும் பாரதி ராஜா, பாலச்சந்தர், பாலுமேந்திரா சார், நான் எந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம்னாலும் ஃபர்ஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. பாலுமேந்திரா சார்லேருந்து எல்லாருமே, பாரதி ராஜா வந்து திறந்து வைக்கிறது. இப்படி ஆனதுக்கு காரணம் என்னன்னா இந்த சங்கங்களோட வளர்ச்சி, அதில் நாம் வந்து கூட இன்வால்வ் ஆனது. ஸோ அப்போது இயக்குனர்களை பார்த்து நாம் நடிக்க போகிறப்போ முதல்ல நான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத பார்ப்பேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்சர்வேஷன். அப்புறம் வந்து நான் இன்னொன்று சொல்லுவேன், எத்தனை டேக் வேணுனாலும் எடுக்கலாம். என்ன நான் கோச்சுக்கு வேணலாம் நினைக்கக்கூடாது. இத்தனை பேர் 600 பேர் 300 பேர் இருக்கிறாங்க, ஐயோ அதனால வந்து இவருக்கு கொஞ்சம் ஏதாவது சங்கடமாக போயிடும் அப்படிலாம் வேண்டாம். இது வந்து படைப்பு, இது காலகாலத்துக்கும் நிற்க போகிறது. ஸோ அதனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அப்படித்தான். இன்னொன்று, ஃபிலிம் ஃபார்மேட்டில் எடுக்கப்பட்ட படம் கும்கி, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டிஜிட்டல். அதாவது ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்குமே எல்லாம் மாறி போச்சு. ஃபிலிம் ஃபார்மேட்டில் வந்து 10 டேக் கூட போச்சு. என்ன அந்த சவுண்டே ஏரியில் ரிஃப்ளெக்ஸில் ஃபிலிம் ஓடுற சவுண்டே சில பேருக்கு வந்து அப்படியே பயத்தை கிரியேட் பண்ணும். என்னடா அது ஃபிலிம் ஓடிக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி. அது நடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். மம்முட்டி அழகாக சொல்லுவார். அப்போது அதை மீறி வந்து அந்த கேரக்டரை நடிக்கணும். அதுலேயும் கும்கி கேரக்டர் நடித்தப்போ ஏன் வந்து ஒரு டைரக்டர்கிட்ட நடிக்கிறப்போ அவங்கள நாம் குருவாக தான் நினைக்கணும். யார் சின்ன வயசாக இருந்தாலும் சரி, நமக்கு அவங்க குரு, கேப்டன். அப்போ அந்த மரியாதையை கொடுத்துடணும். அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் செஞ்சேன். அப்போ தான் நல்ல டைட் க்ளோஸில் அவர் வந்து நம்மை வந்து பெருமைப்படுத்தியது, நம்மை வந்து அப்படி செதுக்கினதெல்லாம் கும்கியில் அவர் பண்ணார். சின்ன சின்ன வந்து அந்த உணர்வுகள் ஃபேஸில் காட்டினது. அதே மாதிரி டப்பிங் வந்து நல்ல டைம் எடுத்து பிரபு சாலமன் வந்து பண்ணார். அது ஒரு 2-3 தடவை. இதில் பெரிய கதை என்னன்னா, நான் யானைப்பாக நான் நடிக்க போகிறேன்றதே தெரியாது எனக்கு. லொக்கேஷன் போகிற வரைக்கும் ஒரு 1/2 நாள் வந்து யானை முன்னாடி போகுது, நானும் தம்பி ரம்யா சாரும் பின்னாடி நடந்து பேசிகிட்டே போயிட்டே இருக்கோம். என்ன கேரக்டராக இருக்கும்னு நானும் யோசிச்சுட்டே தான் போகிறேன். மேலே ஒரு பின்னாடி பள்ளத்தாக்கு, அதில் பாதாளம். அப்போ போய் மலை மேலே ஒரு 1/2 நாள் கடந்து போய் போகிற வழியில் இருக்கிற மூங்கில் மரத்தெல்லாம் வளைச்சிட்டு அந்த யானை போகுது. கும்கி யானை. அது போய் நின்ன பிறகு என்ன காஸ்டியூம்னு கேட்டேன். தம்பி ரம்யா சார் சொன்னார், பாருங்க உங்களுக்கு பிரமாதமான ஒரு காஸ்டியூம் வரும். நான் சரி, இது இங்கெல்லாம் அயன் பண்ணுறதுக்கெல்லாம் இடம் கிடையாது அப்படின்னு. அயனாவது ஒன்றாவது பாருங்கன்னா பார்த்தா ஒரு அழுக்கடைஞ்ச காவி வேஷ்டி, ஒரு கசங்கின சட்டை. அதை இன்னும் கசக்குன்றாரு. அங்கே போய் இன்னும் கசக்குங்க, இன்னும் அழுக்காக்குங்க. ஏன்னா ரியாலிட்டி கிடச்சிது. அதெல்லாம் தான் அவங்களோட பார்வைக்கு, இயக்குனர்களோட பார்வைக்கு விட்டுருணும். அதையும் போட்ட பிறகு அப்போ தலையை கழிச்சு விட்டுருங்க, தலையை கழிச்சு விட்டு. அப்போ தம்பி ரமேஷ் சார் ஆல்ரெடி இதே பொசிஷனில் இருந்தார். அதற்கு பிறகு சொன்னதுதான் வேடிக்கை. ஒவ்வொரு தடவை நான் ஷூட்டிங்காக விட்டு போகிறப்போ என்னோட சின்ன குழந்தை சின்ன வயசுல இருந்தே, அப்பா என்னை விட்டு போறியப்பான்னு அழ ஆரம்பிக்கிறது. இது ஒரு எப்பவுமே நடக்கிறது. அந்த மாதிரி கும்கிக்கு நான் வந்து அவுட்டோர் கிளம்புறப்போ பாப்பா வந்து என்னை விட்டு போறியப்பா அப்படின்னு. சரி ஓகேன்ட்டு நான் கிளம்பிட்டேன். இங்கே போய் மலை மேலே 1/2 நாள் ட்ராவல் ஆகி மேலே யானை பக்கத்தில் நிற்கிறோம். எதுவும் நடக்குது, ஷாட் எடுக்கிறாங்க, யானைக்கு ஷாட் எடுக்கிறாங்க. நமக்கு என்னென்ன இன்னும் சொல்லலை அப்படின்னு நான் நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப, சார் யானை மேலே ஏறுங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. என்னடா யானை மேலே ஏறுங்க? யானைன்னா நமக்கு ரொம்ப பயமாச்சே. அப்புறம் ஒரு 200 பேர் என்னை சுற்றி நிற்கிறாங்க. யானை மேலே ஏறுங்கன்னு. சார் ஏறுங்க சார். அண்ணா
பக்கத்தில் நான் ரொம்ப நேசித்த சிவாஜி கணேசன் ஃபேமிலியோட பிரபுவோட பையன் அப்போ தான் படம். அவர் வந்து 40-50 நாள் யானையோட நல்லா ட்ரெயின் ஆகி தயாராக பக்கத்தில் நிற்கிறாரு. நான் அப்போ தான் போயிருக்கேன். யானை மேலே ஏறுங்கன்னது எனக்கு ஒரு பயம் வந்தது. நான் ஒன்று கிட்ட போய் இந்த யானையை பழக்கப்படுத்திக்கணும், ஃப்ரெண்ட் ஆகிக்கணும்னா என்னது, சார் ஏதாவது சாப்பிட கொடுங்க, நான் கொஞ்சம் அங்கே பக்கத்தில் ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டண்ட் ஏதோ வச்சுக்கிட்டு இருந்தோம், ஒரு வாழைப்பழம் ஒரு சீப்பை வாங்கி அப்படின்னு. அப்புறம் ஒரு அன்னாசி பழம் இருந்துச்சு, கொடுத்தா அதை பாட்டுக்கு கொஞ்சம் எட்டி நின்று தள்ளி நின்னே தான் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அந்த பயம் இருந்தது. பயமா, ரொம்ப பயம், மரண பயம். அது சொல்லவே முடியாதுல்ல, பாகர்களையே சாகடிக்கும் அப்படின்னு நிறைய நியூஸ் எல்லாம் இருக்கு. அப்போ ரொம்ப பயம் நமக்கு. இன்னொன்று, நான்லாம் பெரிய ஸ்போர்ட்ஸு மல்யுத்த வீராங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சும்மா லைப்ரரியிலேயே கிடந்தாள், எழுதிக்கிட்டு புத்தகம் படிச்சுக்கிட்டு, கை மென்மையான கை இது. அப்போது யானை கொடுத்து இப்போ சாப்பிட வச்சுட்டு, இது எப்படி மேலே இவ்வளோ தூரம் இருக்கே அப்படின்னா, பெரிய வேடிக்கை என்னென்னா, அந்த பாகன் ஒரே ஒரு குச்சியை அந்த யானையோட காலில் வச்சார், ஒரு அடி ஸ்கேல் மாதிரி வச்சோடனே அந்த யானை அந்த இருந்த இடத்த விட்டு அங்கே இங்கே நகராமல் அப்படியே நின்றுச்சு. அப்புறம் அதுக்கிட்ட ஏதோ தடவி ஏதோ ஒரு சைகை பண்ணுறாரு, அது இப்படி காலை தூக்கி காட்டுனுச்சு. ஏறுங்க. இப்போ பாகன் சொன்னார், அந்த கால் மேலே உங்கள் கால் வச்சு ஏறுங்க. சரி, ரைட் லெக்கை அந்த கால் மேலே நான் வச்சிடலாம், ஆனால் லெஃப்ட் லெக் எங்கே வைக்கிறது, மேலே போகணும், கயிறு கிடையாது. இந்த கடற்கரையில் யானைக்கெல்லாம் வந்து ஒரு வைக்கோல் போட்டு சீட்டெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த சுற்றுலா இதுக்கு, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. பிடரி தெரியுது அப்படி பெருசாக, ஒரு முதலைக்கு எப்படி லெங்க்த் இருக்குமோ அந்த மாதிரி. அப்போது நான் வந்து அப்போ விக்ரம் பிரபு சொன்னது தான் இன்றைக்கும் எனக்கு மனசில் நிற்குது. அங்கிள், நீங்கள் ரைட் லெக்கை வந்து யானை காலில் வைங்க, லெஃப்ட் லெக்கை ஏன் கை ரெண்டுலேயும் வைங்க, நான் வந்து அப்படியே உங்களை புஷ் பண்ணுறேன், நான் புஷ் பண்ணி எவ்வளோ தூரம் மேலே உங்கள் லெக்கை கொண்டு போக முடியுமோ கொண்டு போகிறேன், அப்படி போய் யானையோட அந்த பிடரி இதை வந்து பிடிச்சிடுங்க, பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணி காலை தூக்கி அப்படி போட்டுருங்கன்னு. ஆனால் அதாவது தங்கத்தால் தட்டு செஞ்சு அதில் சாப்பிட்ட ஒரு கேரக்டர் தன்னோட அந்த மலர் மாதிரி 2 கையையும் என் கால் வைக்கிறதுக்கு கொடுத்து அப்படி புஷ் பண்ணி விட்டுச்சு விக்ரம் பிரபு. ஸோ அப்படி நான் போய் பிடிச்சேன். மேலே போன பிறகு ஒரு பயம். கரெக்டாக அந்த டைம்னு பார்த்தா பாப்பா ஃபோன் பண்ணுது. ஃபோனை என் கையில் கொடுக்குறாங்க. ஏதோ அவசரம், வீட்டிலேருந்து வந்திருக்கு ஃபோனு அப்படின்னு ஃபோனை கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஃபோனை நீட்டினதும் ஃபோனில் ஒரு வாய்ஸ் கேட்குது, அந்த வனாந்தரமே எதிரொலிக்குது. அப்பா என்னை விட்டு போறியப்பா. யானை மேலே மரண பயத்தில் உட்காந்துருக்குறோம். அப்போது இந்த மாதிரி வாய்ஸ் கேட்குது. நான் பிறகு பேசுகிறேம்மா, எனக்கு பேச்சு வரல, துக்கம் தொண்டை அடைக்குது, சென்டிமெண்ட்டு, ஏற்கனவே நான் பயத்தில் இருக்கேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. நாம் திரும்ப போய் பாப்பாவை பார்ப்போமா இல்லையான்றது மைண்டில். அம்மா நான் பிறகு பேசுகிறேன், இப்போ திரும்ப ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லி கட் பண்ணி ஃபோனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு அப்படி உட்காந்தேன். என்னை சுற்றி ஒரு 300 பேர் டீமில், எல்லாம் டெக்னீஷியன்ஸ், என்னை டைரக்டராக பார்த்தவங்க. அப்போது அங்கே கீழே இருந்து அவர் சொல்கிறாரு, சார் நீங்கள் இந்த யானை பாகன், நீங்கள் தான் இவனை தயார் பண்ண போகிறீங்க, இந்த யானை எப்படி அடக்கிறதுன்னு. யானையை பார்த்து அப்படி பயந்துக்கிட்டு இருக்கிற என்னை பார்த்து அவர் சொல்கிறாரு, சார் அதனால இந்த முகத்தில் வந்து ஒரு கம்பீரம் வரணும், இந்த யானை வந்து உங்களுக்கு ஒரு அப்படியே உங்கள் கட்டுக்குள்ளே இருக்குது, ஒரு சின்ன கைப்பிடிக்குள்ளே இருக்குது, நடவண்டிக்கு மேலே நம்ம இருக்கிறோம், இது சாதாரணம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அது ஒரு அதை வந்து கட்டி ஆண்ட ஆள் மாதிரி உங்கள் முகத்தில் ஒரு இது இருக்கணும். எப்படி இருக்கும், பயம் எங்கே எப்படி சாஞ்சதுன்னு அவ்வளோதான். அதில் வேற கேமரா வந்து அப்படி வந்து அதை நோக்கி வந்துச்சுன்னா அது ஏதோ மிஷின் கன் வருது அப்படின்ற மாதிரி நினச்சி அப்படி துதிக்க தள்ள முயற்சி பண்ணது, கத்துது அந்த யானை. ஆனால் அந்த பாகன் வந்து ஒரு அடியில் கொடுத்த குச்சி அப்படியே அது இருந்த இடத்த விட்டு அவ்வளோ ப்ராக்டிஸ் அது அப்படியே இருந்துச்சு. அப்புறம் அவர் சொல்கிறாரு கீழே இருந்து, நீங்கள் வந்து கொஞ்சம் கூட பயத்தை காட்டக்கூடாது, உங்களுக்கு இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம், நீங்கள் வந்து இந்த யானைகளை வந்து கட்டி ஆள்ற ஆள், உங்கள் சொல் பேச்சு கேட்குற இந்த யானைகள் அதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் வந்துட்டோம். முதல்ல எனக்கு அவர் சொல்ல என்ன ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா, எனக்கு எப்போவுமே மைண்டில் ஒரு ஸ்பிரிச்சுவல் இது உண்டு.
நான் அதனால் என்ன நினச்சிட்டேன்னா, அந்த யானைன்னா இந்த நம்ம இதில் வந்து ஒரு விநாயகர்னு சொல்கிறோம், ஒரு கடவுளாக சொல்கிறோம். அப்போது நம்ம கடவுள் மேலே இருக்கோம். கடவுள் நமக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க, நல்லதான் செய்வாங்க. நாம் யாருக்கும் கெடுதல் செய்யறதில்ல. அப்போது அந்த கடவுள் சித்தர்கள் இதெல்லாம் அந்த வனாந்தரத்தில் எனக்கு தெரியுறாங்க. சுற்றி இருக்கிற டெக்னீஷியன்ஸுக்கு முன்னாடி நம்மளை கம்பீரமாக காட்டிக்கணும், உள்ளுக்குள்ளேயே நான் ப்ராசஸ் பண்ணிக்கிறேன், தயாராகிறேன். அப்போது அங்கே சொல்ல சொல்ல நான் வந்து ஒரு ஒரிஜினல் யானை பாகனாக மாறினேன். இன்னும் என்னை பார்க்குற எல்லாருமே நீங்கள் மலையாளியா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. ஒரு கட்டி கற்பூரத்தை கையிலேயே வச்சுக்க வேண்டியிருக்கு, அடித்து கொளுத்தி, இல்லைப்பா நான் தஞ்சாவூர்காரன் அப்படின்னு சத்தியம் பண்ணால் தான் நம்புவாங்க. ஏன்னா அந்த கும்கி கேரக்டரு, அந்த காஸ்டியூமு, அந்த பாவனை எல்லாமே நான் ஏதோ கேரளாலேருந்து ஒரு அப்படியே யானை பாகனை கூட்டிகிட்டு வந்த ஒரு ஃபீலிங் ஆகிரு. அதுக்கு அத்தனை இதுவும் வந்து பிரபுசாலமன். இப்படிப்பட்ட இயக்குனர்கள் என்னை சுற்றி, பேரரசு, பிரபுசாலமன், பொன்ராம், இப்படி அகமது, இப்படி வரிசையாக என்னை செதுக்கின இயக்குனர்கள் வந்து கடைசியாக வந்து இந்த கழுவேத்தி முருகன் வரைக்கும். கழுவேத்தி முருகன் கூட நானாகவே பண்ணலை. அவர் என்னவோ கௌதம் ராஜ், அதாவது ராட்சசிலாம் பண்ணவர் ஜோதிகா வச்சு, பிரமாதமான டெக்னீஷியன். ஸோ எனக்கு இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா, ஒரு நல்ல டெக்னீஷியன்ட்ட நான் வேலை செய்கிறப்ப அங்கே வயசே தெரியாது, ஜூனியர் சீனியர் தெரியாது, இவங்க இப்போ தான் முதல் படம் பண்ணுறாங்கன்றது தெரியாது. நல்ல கேரக்டர், நல்ல டைரக்டர்ன்றப்போ ஒரு நல்ல பெரும் விருந்து சாப்பிட்றது, பிரியாணி எப்படி ஆசைப்பட்டு சாப்பிடுவோமோ, திருநெல்வேலி அல்வா எப்படி ஆசைப்பட்டு சாப்பிடுவோமோ, அப்படி ஒரு மகிழ்ச்சி உற்சாகம் வந்துடும். சேலஞ்சிங்க, என்னை வந்து மாற்றுங்க, உங்கள் கதாபாத்திரமாக மாற்றுங்க அப்படின்னு சரணாகதி ஆகிடுவேன். இதுதான் நடக்கிற உண்மை. உங்களுக்கு தலைவலி கொடுத்த கதாநாயகிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.